நிவின் வந்து யமுனா சொல்றது எல்லாத்தையுமே நம்பிட்டு நின்னுட்டுருக்காரு. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து ராகினி வந்து தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. ஆனா வந்து அஜய் வந்து அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடையிறாரு. இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து 2 பேருக்குமே வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி கரெக்ட்டா கல்யாணம் நடக்கும்போது, என்ன பண்றது நிவின் தவிக்கிறாரு. உடனே வந்து நிவின் வந்து வேற வழியே கிடையாது. நம்ம விஜய்க்கு தான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாரு. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்றாரு. அதிர்ச்சி அடைகிறார் விஜய். உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிட்டு கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் வந்து தவிச்சிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதன்படி வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கல்யாணம் நடந்து முடிஞ்சுடுது. வந்து நம்ம ராகினிக்கும் அஜய்க்கும் வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சோட பார்த்தோன்னா செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. சரி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அப்படியே தவிக்கிறாரு. காவேரியும் வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து பார்த்தா கல்யாணம் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நிவினை பார்க்குறாங்க. நிவின் வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடந்துடுச்சு, எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. உடனே கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சித்தி வந்து ஆரத்தி வந்து கிடச்சி ஆரத்தி எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா இவங்க வர்றதை பார்த்துட்டு தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, துரோகம் பண்ணிட்டீங்களே எங்ககிட்ட சொல்லாமல் சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் தவிச்சிட்ருக்காங்க. இந்த சுண்டை ஆரத்தி எடுக்கிறதுக்காக அவங்க சித்தி வந்து நம்ம ராகவோட சித்தி வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகாமல் கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம விஜய் அங்கே வராரு. ஆரத்தி வந்து தட்டி விட்டுறாரு. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவீங்க, இந்த மாதிரி வேலைலாம் பண்ண உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்ததுக்கு, இவ்வளோ திருட்டுத்தனமான வேலை பண்ணிட்டு தைரியமாக வீட்டில் நுழைய பார்க்குறீங்க, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க சித்தி வெளில என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா, வேறு எப்படி சொல்கிறது சித்தி, இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணிவிட்டு தாத்தா பேச்சுக்கு யார் பேச்சையும் கேட்காம யாருமே வேணாம் தானே கல்யாணம் பண்ணிட்டு போனால் அப்படியே போயிட்டோம், அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா, இவங்க இந்த வீட்டுக்கு வாழவே முடியாது, நீங்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல, இதை பெரியவர் சொல்லட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம், நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா, உனக்கு பாதி சொத்து எப்படியோ அதே மாதிரி தான் பாதி சொத்து என் மாப்பிள்ளைக்கும், அதனால் பாதி உரிமை என் மாப்பிள்ளைக்கு இருக்குது, அதனால் நீ எதுவுமே சொல்லவே முடியாது, இந்த வீடு இன்னமும் உன்னோடது மாதிரி பேசுகிற, நீயே ஒரு வந்து ஆதரவற்றவன், நீ வந்து பேசுகிறியா அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாருங்க எல்லாருமே. என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உடனே தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. யார் ஆதரவற்றவங்க, இந்த ஆதரவு எங்கள் எல்லாருக்குமே கொடுத்ததெல்லாம் விஜய் மட்டும்தான், விஜயோட ஓன் ப்ராப்பர்ட்டி இது புரியுதா, அவங்க அப்பாவோட சொந்த முயற்சியில் வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவனோடது, இந்த வீடு உட்பட எல்லாமே விஜயோடது, விஜய் யார் வேணும்னு சொல்கிறானோ அவங்க தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லாதவங்க போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பசுபதி அவங்க பொண்ணு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்பரசு வந்து முழிக்கிறாரு. அவர் எப்படி பேசுவார், பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் அவரோடதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னா அப்படியே நிற்கிறாரு. விஜயோட சொத்தை பாதி சொத்தை எப்படி இவர் கொண்டாடுவார், யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, ஏன் எனக்கே எந்த உரிமையும் கிடையாது, இது எல்லாமே விஜயோட சொத்து, போனால் போதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கான் அவன், இவ்வளோ நாள் வந்து இவங்க கூடவே இருந்தோம், ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, மறுபடியும் எப்படி விஜய் இந்த வீட்டில் சேர்த்துப்பான் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அப்பா என்னப்பா இதெல்லாம், நான் காவேரிக்காக தான் இங்கே கல்யாணமே பண்ணிட்டு வந்தேன், இப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. நீ அமைதியாக இருமா நான் பேசிக்கிறேன்னொன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு. ஆமாப்பா இதுதான் உண்மை, சரி விடுங்க, இந்த வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீடு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்றாரு வந்து பசுபதி. அதை கேட்டுட்டு எனது சொத்தா வீடா இவருக்கு எதுக்கு இருக்குது, இவர் பேர் எதுவுமே கிடையாது, எங்கள் மாப்பிள்ளை பேரில் எதுவுமே கிடையாது புரியுதா, என் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் என் பொண்ணு கூடவே நான் வச்சுருந்தேன், என் மாப்பிள்ளையும் கூட வச்சுருந்தேன், இது எல்லாமே விஜய் சொத்து தான் புரியுதா அப்படி சொன்னோன்னே தாத்தா இப்படிலாம் சொல்லிட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு வந்து பசுபதி. என்ன செய்யுதுன்னு தெரியாமல்